ஆல், பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதுவரை ஆண்டவர் உங்களை நடத்தினார், இனிமேலும் அவர் நிச்சயமாக நடத்துவார். இந்த மாதம் ஆல்மோஸ்ட் 20ஆம் தேதி நம்ம தாண்டிட்டோம். கர்த்தர் நன்மையினால நம்மள முடிசூட்டினார். இருக்கக்கூடிய இந்த காலங்களை கூட கர்த்தர் நிச்சயமாக நன்மைகளை செய்வார். முக்கியமாக இன்னைக்கு ஒரு புதிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்வாராக. ஆமென். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க. ஆனா முக்கியமான ஆசீர்வாதம் என்ன என்பதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சங்கீதம் 103:12 வசனம் சொல்லுது, மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அவர் விலக்கினார் என்று சொல்லி. எத்தனை பேருக்கு புரிந்தது? நான் மீண்டும் சொல்ற, கவனிங்க. உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க. மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எத்தனை தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்கள் இருந்து கர்த்தர் நம்மளை விலக்கினாராம். உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா என் அன்பு பிள்ளைகளே? நம்ம பாவங்களை அவர் நம்ம விட்டு நீக்கினார். இல்லைன்னு சொன்னா நம்முடைய பாவங்கள் நம்மளை கொன்று போட்டிருக்கோம். நம்ம அப்பா அம்மா செய்த பாவங்கள், அவங்க அப்பா அம்மா செய்த பாவங்கள், அவங்க முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாமே நம்மளை கொன்று போட்டிருக்கோம். சிலுவையில எல்லாருடைய பாவத்தை தன் மேல போட்டுக்கொண்டார் ஆண்டவர். போட்டுக்கொண்டபடினால இன்னைக்கு இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நீயும் நானும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பீங்க. இந்த காலை வேளையில உங்களை எதையோ ஹர்ட் பண்ணணும், உங்களை வலிக்க வைக்கணும் என்பது என்னுடைய நோக்கம் இல்லை. இந்த காலை வேளையில என்ன ஐயா எடுத்த உடனே இந்த காலையில இவ்வளவு ஒரு வார்த்தை சொல்றாருன்னு சொல்லி, ஆண்டவர் எவ்வளவு உங்க மேல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நிரூபிக்க தான் இந்த காலையில் இந்த வார்த்தையை நான் பேசுறேங்க. எவ்வளவு பாவம் நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த பாவத்துக்கு தக்க பலன் உங்களுக்கு வராம இன்னைக்கும் நீங்க ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா அது காரணம் என்ன தெரியுமா? அவர் சிந்திய ரத்தம், அவர் மன்னித்த கிருபை, அவர் நமக்காக கீழே வந்தது. அதனாலதான் இன்னைக்கு நீயும் நானும் எல்லாம் பாவத்திலிருந்து இன்னைக்கு விலகி இன்னைக்கு நன்மையாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, கடன் இருக்கு, பிரச்சனை இருக்கு, அது இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஆனா உயிர் உள்ளவர்களாக இருக்கிறோம். உடம்புல எந்த ஒரு டிசீஸ் இல்லாம இருக்கிறோம் பாருங்க. அந்த காலத்துல பாவம் இருந்தா பெரிய பெரிய உடம்புல அநேக காரியங்கள் வந்துடும். ஆனா இன்னைக்கு நீயே நானும் நிம்மதியா ஏதோ ஒரு காரியங்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்ம பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். எத்தனை பேருக்கு புரியுது? நம்மளையும் பாவத்தையும் தூரப்படுத்துறாரு. பிசாசு ஒண்ணுபடுத்துது, அவரு தூரப்படுத்துறாரு. கண்ணுக்கு தெரியாத தீய சக்தி பாவத்தையும் நம்மையும் ஒண்ணு சேர்க்குது. ஆனா ஆண்டவர் தன் ரத்தத்தை சிந்தி நம்மளை விலக்கினாருங்க. இன்னைக்கு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்கள் பாவங்களால உங்களுக்கு எந்த தண்டையும் இல்லாதபடிக்கு உங்கள் பாவங்களை தன்மையில போட்டுக்கொண்டு உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருக்கிறாங்க. இதை விட என்ன ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில தேவைங்க? இன்னைக்கு இந்த புதிய நாளில நீங்க நம்பு, இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அவர் கொடுப்பார். மேற்கிற்கும் கிழக்கிற்கும் என்ன அர்த்தம் தெரியுமா? பத்தவே பத்தாது, அவ்வளவு தூரம். அது இந்த உலக எண்டுல இருந்து முடிவு வரைக்கும் என்ன கண்டுபிடிக்கல. அவ்வளோ காரியங்கள், அவ்வளோ தூரம், அவ்வளோ பாவம் மனிதனத்துல இருந்து கர்த்தர் எடுத்து விலக்கினார். இன்னைக்கு நிச்சயமாகவே இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறது, நான் உயிரோடு இருக்கிறது, நம்ம பிள்ளைகள், நம்முடைய இந்த உலகம் என்ன அழியாம இருக்கிறது, எல்லாத்துக்கும் காரணம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பாவங்களை தன்மையில போட்டுக்கொண்டு நம்மளையும் பாவத்தையும் கர்த்தர் விலக்கினார். அதாவது மனுஷனுக்கு இருக்கிற பாவத்தை ஆண்டவர் விலக்கிட்டார். அதனால்தான் இன்னைக்கு இந்த உலகம் நிச்சயமாகவே எந்த ஒரு அழிவுக்கும் பேரழிவுக்கும் இல்லாதபடிக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து கீழே வந்ததுங்க. வந்தவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். மரித்தவர் மீண்டும் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார்கள். என் அன்பு பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க. இனிமேல வரப்போகிற நாட்கள்ல கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்புங்க, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மீண்டும் பாவத்தை செய்யாதீங்க. ஒருவேளை இன்னைக்கு நீ பாவம் செஞ்சுருக்கிறியா, தயவு செய்து இந்த பாவத்தை விட்டுடு. அந்த பாவத்தை நீ விடும்பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை கொண்டு வருவார். சரிங்களா? பாவத்தை மன்னிச்சுட்டே இருக்கிறாருன்னு நீங்களும் பாவம் செஞ்சுட்டே இருக்க கூடாதுங்க. பாவத்தை விடுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை கர்த்தர் இந்த நாள்ல செய்வாராக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, எங்கள் அன்பு இரட்சகராக இயேசுவே, உங்க நாம மகிமைப்படட்டும். அருமையான வார்த்தைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். நண்பு பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. மன்னித்தவர், பாவத்திலிருந்து உங்களை விலக்கினவர், இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டத்துல இருந்தும் நஷ்டத்துல இருந்தும்
வியாதிகள் ஒன்றும் நிச்சயமாக உங்களை விலக்குவார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் என் அன்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.